பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய். அதிலே வரக்கூடிய முக்கிய மாற்றங்கள். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிருங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்பது தமிழக அரசால் செயல்படுத்தப்படும் ஒரு முக்கியமான நலத்திட்ட உதவி அப்படின்னே கூட சொல்லும். 2023ஆம் ஆண்டில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். இதன் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பயனடைஞ்சிட்டு வர்றாங்க. ஒவ்வொரு மாதம் 15ஆம் தேதி 1000 ரூபாய் என்பது பணம் வங்கிக் கணக்கிலே நேரடியாகவே செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அதே சமயம் தகுதியான விடுபட்ட பெண்களுக்கு உரிமை தொகை வழங்கப்படும் என கடந்த சட்டசபை கூட்டத்திலே முதல்வர் ஸ்டாலின் அதேபோல் உதயநிதி ஸ்டாலினும் அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னே கூட. அதன்படி விண்ணப்பம் செய்வதற்கான ஏற்பாடுகளை தமிழக அரசு செய்து வருகின்றது. இதனைத் தொடர்ந்து மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் தொடங்கி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். கடந்த முறை மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கலந்து கொண்டு விண்ணப்பிக்கலாம் என கூற, மேலும் குடும்ப தலைவி மட்டுமே இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டியது இல்லை என்றும், ஒரு குடும்பத்தில் தாய் இறந்துவிட்ட நிலையிலே அந்த குடும்பத்தில் இருக்கும் 21 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செய்திகளும் வெளியாகி, இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் விதிமுறைகளில் முக்கிய மாற்றம் என்பது செய்யப்பட்டதாம். அதாவது முதிர்ந்த தமிழ் அறிஞர்களுக்கும் மாதம் தோறும் 8000 ரூபாய் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவிக்கிறது. ஆனால் மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலம் மாதந்தோறும் 1000 ரூபாய் பெறுபவர்கள் இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது என குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதனால் விண்ணப்பிக்க முடியாத சூழல் உள்ளதாக பலரும் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வர்றாங்க. இப்ப இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் என்பது தமிழக அரசின் சார்பாக சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய ஒரு, அதுவும் மாதம் வங்கிக் கணக்கிலே 1000 ரூபாய் செலுத்தப்படக்கூடிய ஒரு இந்த திட்டம் என்பது பாத்தீங்க அப்படின்னா தமிழகம் மட்டுமல்ல மற்ற மாநிலங்களிலுமே தற்சமயம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னோடியாக தமிழகம் மட்டும்தான் இருந்து கொண்டு, தமிழகத்திலே முதலில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம், பின்பு பிற மாநிலங்களிலே மாதம் 1000 ரூபாய் இலவச பேருந்து பயணம், காலை உணவு திட்டம், இந்த மாதிரி திட்டங்கள்லாம் மற்ற மாநிலங்களிலே செயல்படுத்திட்டு, இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டு போனவர்களுக்கு, அதாவது இதற்கு முன்பாகவே நீங்கள் அப்ளை பண்ணி அதில் ரிஜெக்ட் ஆயிருக்கீங்க, இல்லை உங்களுக்கு தகுதி இருந்துமே உங்களுக்கு பணம் என்பது வரல அப்படிங்கிற சூழ்நிலையில உங்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலமாக உங்களுடைய விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன் மூலம் பரிசீலனை என்பது செய்யப்பட்டு, அப்படி உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திலே விண்ணப்பங்கள் செய்யக்கூடிய அந்த விண்ணப்ப படிவங்களுக்கு மிக விரைவாகவே பரிசீலனை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. ஆய்வுகளும் நடந்து கொள்ளலாம். அப்படி அதிலே தகுதி நபராக இருந்தால் கண்டிப்பாக தீபாவளி அன்று வரக்கூடிய, தீபாவளிக்கு முன்பாக வரக்கூடிய அந்த 1000 ரூபாய் பணம் உங்களுக்கு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னு. ஒரு காலத்திலே தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதியாக அந்த வாக்குறுதியை கொடுத்தாங்க. அப்படி தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த பின்பு கொஞ்ச நாட்கள் கழித்து, ஒரு 2 ஆண்டுகள் கழித்து தான் திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. இதுவரைக்கும் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில மக்களுக்கு மட்டும்தான் விடுபட்ட பணம், அதாவது நாங்களும் தகுதி வாய்ந்த நபராகத்தான் இருக்கிறோம், இருந்த போதிலுமே எங்களுக்கு பணம் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு மிக விரைவாகவே தீபாவளி பண்டிகைக்கு முன்பாகவே கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை என 1000 ரூபாய் வங்கிக் கணக்கிலே வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி. ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.